திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பச்சிளம் குழந்தையை கொலை செய்து கிணற்றில் வீசிய பெண்ணின் தந்தை போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். மகளின் மானத்தை காப்பாற்ற நினைத்து பச்சிளம் குழந்தையை கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 49 வயதான மரிய ஜேக்கப். இவரது மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இவரது மகள் மரிய வினோதினிக்கு திருமணமாகி கடந்த 4 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். தனது தந்தையுடன் வசித்து வந்த மரிய வினோதினி யாருடனோ ஏற்பட்ட பழக்கத்தால் கர்ப்பமானார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது வயிற்றில் கட்டி என்று கூறி சமாளித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வையம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஊர் மக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என பயந்து போன பெண்ணின் தந்தை மரிய ஜேக்கப் விபரீதமான முடிவுக்கு வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் அந்த குழந்தையை சிவப்பு பையில் போட்டு கட்டி செக்கனத்தில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான கிராம பொது கிணற்றில் மரிய ஜேக்கப் வீசிவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் அரசல் புரசலாக பேசி வந்த நிலையில் பிறந்த குழந்தை மாயமானது குறித்து குழந்தைகள் நலக்குழுவினருக்கு தகவல் சென்றுள்ளது. தகவல் அறிந்த குழந்தைகள் நலக்குழுவினர் மரிய ஜேக்கப்பிடம் துருவி விசாரணை நடத்தினர். குழந்தை கொல்லப்பட்ட தகவல் கிட்டத்தட்ட ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிந்துவிட்ட நிலையில் மரிய ஜேக்கப் வையம்பட்டி போலீசாரிடம் சென்று சரணடைந்துள்ளார். கணவனை பிரிந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது தெரிய வந்தால் ஊரில் அனைவரும் தவறாக பேசுவார்கள் என்பதால் தனது மகளின் குழந்தையை கட்டைப்பையில் வைத்து கிணற்றில் வீசிவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் தீயணைப்புத் துறையினர் மூலம் கிணற்றில் இருந்து குழந்தையின் சடலம் வைக்கப்பட்டிருந்த கட்டைப்பையை மீட்டனர். வெளியே எடுத்து பார்த்தபொழுது பையின் உள்ளே அழுகிய நிலையில் சடலம் இருந்துள்ளது. பின்னர் அரசு மருத்துவர் மூலம் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குழந்தையின் சடலத்தை உறவினரிடம் ஒப்படைத்தனர். பச்சிளம் குழந்தை கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.